வணக்கம் சாதனையாளர்களே. முத்து ஐயாவும் முந்தைய வினாவும் என்ற பகுதியிலே இன்று நாம் பார்க்க இருக்கின்ற திருக்குறள் வினா என்ன அப்படின்னா, மக்கட்பண்பு இல்லாதவர்கள் எதற்கு சமமானவர் என்கிறார் வள்ளுவர். வள்ளுவர் மக்கட்பண்பு இல்லாதவரை எதற்கு ஒப்பிடுகிறார் அப்படின்னு சொல்றார். என்னதான் நமக்கு ஒரு பெரிய ஞானியாக இருந்தாலும், அறிவுடையவனாக இருந்தாலும், தலைமாணாக்கனாக இருந்தாலும், ஒரு நல்ல அறிவில் சிறந்த ஒரு பணியாளனாக இருந்தாலும் மக்கட்பண்பு என்று இருத்தல் வேண்டும். வள்ளுவர் சொல்றார், அறம்போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் என்று சொல்றார். அறம் போல கூர்மையாக இருக்காருப்பா. நீங்க பார்த்தீங்கன்னா மரத்தை அறுப்பதற்கு பயன்படுவது வாள். அந்த வாளினுடைய கூர்மையாக்க பயன்படுவது அறம். இந்த அறத்தை வச்சு வாழை பட்டத்திட்டுவாங்க. அந்த மாதிரி கூர்மையான கருவியாக இருந்தாலும் கூட, இதிலே புத்தி கூர்மையுடையவனாக இருந்தாலும், ஞான செருக்கு பெற்றிருப்பவனாக இருந்தாலும், வலிமையுடையவனாக இருந்தாலும் என்ன இருக்கணும்னு வள்ளுவர் சொல்றார், பண்பு இருத்தல் வேண்டும். பெரியோரை மதித்தல், தனக்கு உயர்நிலை அலுவலர்களை மதித்தல், சக தோழர்களை மதித்தல், உண்மையான அன்பை மதித்தல். இந்த பண்பு இல்லாதவரிடத்திலே அறம்போல் அறிவிருந்து என்ன பிரயோஜனம்? வள்ளுவர் கேள்வி கேட்கிறார். அப்போ இவன் எதற்கு ஒப்பானவன் என்று சொன்னால் மரம் போல்வர். அப்போ மரம் போல்னா என்னையா? மரம் எதற்கும் அசையாது, அப்படியே கிடக்கும். மாட்டு வந்திருக்கா, எதுக்கு என்ன அசைய போகுது? அது வீடு கட்டுறோம், அது உருவாக்குறோம், அது வேற விடயம். நம்ம அந்த பகுதிக்குள்ள போக வேணாம். கிடக்கின்ற மரம் அப்படியே கிடக்கும். வருவது வண்டி வருகிறது, முதியோர் வருகிறார், இளையோர் வருகிறார், எந்த பாரபட்சமும் அதுக்கு தெரியாது. யார் வந்தாலும் தன்னை பார்க்காம போனால் தட்டி விட்டுரும். அதை போன்று மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் என்று சொல்றார். அப்ப இங்க பாருங்க, மக்கட்பண்பு இல்லாதவரை எதற்கு ஒப்பிடுகிறார் என்று சொன்னால் மரத்திற்கு ஒப்பாடுகிறார். மரம் போன்றவர் என்று ஒப்பாடுகிறார். எலும்பு தோல் பொறுத்தவர் இல்லை, என்புதோல் பொறுத்த உடம்பு என்று அன்பில்லாதவரை சொல்றார். அது அன்பில்லாதவருக்கு அவர் சொல்லுகின்ற ஒப்புமை பொருள். இந்த எலும்புதோல் பொறுத்து என்பது விலங்கு போன்றவர் இல்லை, அந்த விலங்கும் இல்லை. நடைபெணம் போன்றவர் அதுவும் இல்லை. அப்போ மரம் போன்றவர் என்பது சரியான விடை. அப்போ இந்த இடத்துல இந்த வினாவிற்கு மிகச்சரியான விடை மக்கட்பண்பு இல்லாதவர். அவர் அறம்போல் கூர்மையராக இருந்தாலும் கூட மரம் போன்றவராக இருக்கிறார். காரணம் என்ன? மக்கட்பண்பு இல்லாததனால். நன்றி.